இது கடவுள்னால வந்தது, மேம்போக்கா கண்டுபிடிச்சு இது கடவுள்னாலதான் பிரச்சனை வந்துச்சுனால அவர் என்ன செஞ்சாரு, கடவுள் இல்லைன்னாரு, அப்புறம் மதம் இல்லைன்னாரு, கீழே பகுத்தறிஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி உண்மையான பகுத்தறிவாளர்கள் யாரு? சித்தர்கள் மட்டும்தான். பகுத்தறிவுனா என்ன சொல்றது, நம்ம செவ்வாய் கேட்டிருந்து வந்தாலு அவங்களாம் யாரும் தெரியாது. அவர் ஒரு உச்சகட்ட பகுத்தறிவாளர்ங்கிறது அவரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதனோட வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு. உடலை பகுத்தறிந்து, மனதை பகுத்தறிந்து, உயிரை பகுத்தறிந்து, இந்த அண்ட சராசரம், பிண்ட சராசரம், மண் தத்துவம், நிலத்தத்துவம், நீர் தத்துவம், ஆகாய தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், அண்டத்துல இத்தனை இயற்கையினுடைய பிரபஞ்சத்தினுடைய அதை ஆராய்ந்து பகுத்து ஆராய்ந்து, சும்மாவாது இதெல்லாம் செய்தவர்கள் சித்தர்கள். உடலை கூறுகுறா செத்ததை அறுத்து பார்க்கல, உயிரோட இருக்கும்போது கடந்து உள்ள போய் பார்த்து, அதை தான் கடவுள்னு சொன்னாங்க. கடந்து உள்ள போய் பார்த்து உடல் எப்படி எப்படி என்னென்ன எப்படி எப்படி கட்டமைப்புல எப்படி எப்படி இயற்கையெல்லாம் செஞ்சிருக்கு, எப்படி எப்படி உயிர் இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு, மனசு எப்படி இயங்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பகுத்து ஆராய்ந்து இவர்கள் தான் பகுத்தறிவாளர்கள். அது பெரியார் பகுத்தறிவாளரா அது எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு அதை பற்றி. அவர் வீட்டுக்குள்ள சண்டை போடுவோம், நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆளு, வீட்டுக்குள்ள சண்டை போடுறது. அப்புறம் ஊருக்கும் சண்டை போடுவாங்க, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சண்டை போட்டுறாங்க. அப்புறம் ஆண்ட பரம்பரை, அடிமை பரம்பரை, இப்படின்னு பல விதங்கள். கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதெல்லாமே செயல்கள், அடக்குமுறைகளை இருந்து என்ன செஞ்சாரு. இது எதனால வந்தது, கடவுளால மதத்தினாலதான் வந்தது, இது கடவுள்னால வந்தது, மேம்போக்கா கண்டுபிடிச்சு இது கடவுள்னாலதான் பிரச்சனை வந்துச்சுனால அவர் என்ன செஞ்சாரு, கடவுள் இல்லைன்னாரு, அப்புறம் மதம் இல்லைன்னாரு. அது அப்படின்னா மதம் சரியில்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து கணிப்பு இருந்துச்சு. ஏதோ ஒரு செயல்முறைகள் சரியில்லாம இருந்துச்சு, செயல்களை சரி பண்ண வந்தார் மட்டுமா, அது பகுத்தறிவுங்கிறத செயலை பகுத்தறிஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி உண்மையான பகுத்தறிவாளர்கள் யாரு? சித்தர்கள் மட்டும்தான். பல கலைகளை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. உடலை, புத்தர், இவங்களாம் முழுமையடைந்தவர்கள். அவங்களா இருக்கட்டும், என்னங்க இது பகுத்தறிவா? ரெண்டு பேரும் சண்டை போடுறத தீர்த்து வைக்கிறது இது பகுத்தறிவா? அதுவும் பகுத்தறிவு அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு செயல்முறைகள், அடக்குமுறைகள் என்ன செஞ்சாங்க, அவங்களால ஏதோ செய்ய முடிஞ்சதை செஞ்சு போனாங்க.